பண்டைய காலத்தில் சோழமலை ராஜ்யம் என்ற ஒரு பேரரசு இருந்தது. அந்த ராஜ்யத்தை ஆழ்ந்தது அறிவாளி, ஆனால் கொஞ்சம் காமெடியான ராஜா, ராஜா ராஜாதித்தன். அவனுக்கு ஒரு சுவாரஸ்யமான பழக்கம், தினமும் கனவில் வரும் விஷயத்தை நம்புவான். ஒரு இரவு ராஜா கனவில் ஒரு மர்மமான முதியவர் வந்தார். அவர் சொன்னார், மன்னா, உன் ராஜ்யத்தின் கீழே ஒரு ரகசிய நிதி இருக்குது. அதை கண்டுபிடிச்சவனுக்குதான் உண்மையான அரசன் பட்டம் என்று சொல்லி மறைந்தார். காலை எழுந்த ராஜா கனவை நம்பிட்டு எல்லாரையும் கூட்டி சொன்னார், நான் கனவில் நிதி பார்த்தேன். அதை கண்டுபிடிக்கணும் என்று. மந்திரிகள் குழப்பமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அரண்மனையிலிருந்த ராணி ராஜலட்சுமி சிரித்துக் கொண்டே சொன்னாள், மன்னா, உங்க கனவுல வந்தவங்க எல்லாம் நிஜமா இல்லை. ஆனால் ராஜா சொன்னார், என் கனவு ராஜ்யத்தின் எதிர்காலம் சொல்லுது. ராஜா உடனே ராஜ்ய ஜோசியரை அழைத்தார். ஜோசியர் சொன்னார், மன்னா, அந்த கனவு ஒரு எச்சரிக்கை. ராஜ்யத்தில் ஒரு திருடன் நுழைந்திருக்கிறான். மந்திரிகளில் ஒருவன், மந்திரி தேனாளன், கொஞ்சம் காமெடி ஆனால் கூர்மையானவன். அவன் சொன்னான், மன்னா, நாம நிதி தேடுறதுக்கு முன்னாடி திருடனையே பிடிக்கணும். அந்த இரவு ராஜா ரகசியமாக உத்தரவு விட்டார், அரண்மனையில் யாருமே வெளியில் போகக்கூடாது. நிதியும் திருடனும் ஒரே இரவில் வெளிச்சம் பார்க்கும். அந்த இரவு அரண்மனையின் பின்புறம் நிழலில் யாரோ நடந்து சென்று கொண்டிருந்தார். தேனாளன் அதை பார்த்து பின்தொடர்ந்தான். ஆனால் அந்த நிழல் யாருடையது? அந்த நிழல் திரும்பி பார்த்தது. தேனாளன் அதிர்ச்சியில் நின்றான். யாரது? அது ராணி ராஜலட்சுமி. ஆனால் ஏன் அவள் இரவில் ரகசியமாக நடந்தாள்? ராணியின் ரகசியம் அவள் மறைத்து வைத்திருந்தது நிதியா? அல்லது பெரிய உண்மையா?